நான் வந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக டிஎன்பிசியில் நடக்கிற ஊழல் ஒன்று நாங்கள் வெளியிட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த குரூப் 4ல் பெரிய குளறுபடி நடந்துச்சுன்னா, அப்போது நாங்கள் அந்த வீடியோலாம் வெளியிட்ட பிறகு என் ஃபோட்டோவை போட்டு டிஎன்பிசி என்ன தெரியுமா சொல்லுச்சு, அரசியல் நோக்கத்தோடு இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லா பரீட்சையும் டிஎன்பிசி நடத்தின எல்லா பரீட்சையிலையும் பிரச்சனை. டிரான்ஸ்லேஷன் வந்து இது பிரஸ்ட்டை வச்சு ஒரு இது பண்ணானுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தலைவர் அவரை வந்து தப்பாக இழிவுபடுத்தினாங்க. பஸ்ஸில் அனுப்பிச்சாங்க கொஷின் பேப்பரை. பஸ்ஸில் அனுப்பிச்சா எப்படிங்க சேஃப்டியாக இருக்குங்களா? ஒரு எக்ஸாமில் வந்து கொஷின் பேப்பர்லாம் ஆல்ரெடி இந்த சீல்லாம் உடைக்கப்பட்டு இருந்துச்சு. இன்னொருல ஆன்சர் ஷீட் உடைக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க எல்லாம் நல்ல மார்க்கில் பாஸ் ஆகிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக இங்கே ஊழல் குற்றச்சாட்டு அதிகரித்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இது மொத்த சிஸ்டமும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமாயிடுச்சு. பல லட்சம் பேரோட கனவு இது.